எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நிறைய படித்தவர்களுக்கு தான் சொல்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். எனக்கு அந்த பக்கம் உட்கார்ந்துருக்கிறவர் 30 புத்தகம் எழுதியிருக்கிறார். கவிஞர் பஞ்சாங்கம், பேராசிரியர் பஞ்சாங்கம் சார் 30 புத்தகங்களுக்கு மேலாக எழுதியிருக்கிறார். திறனாய்வாளர். இப்போ பேசி அமர்ந்த ஐயா பேசு மணி அவர்கள் தான் எனக்கு கைடாக இருந்து இந்த கட்டுரையை ரெடி பண்ணுறதுக்கு வழிவகுத்து கொடுத்துறாங்க. அதனால கட்டுரை நிலமாகும்னு நினைக்காதீங்க. நான் நாடகங்கிறத மீறி ஒரு சின்ன பிட்டு கூட போக மாட்டேன். அவர் ஒரு 66 புத்தகம் எழுதியிருக்கிறார். நான் மொத்தம் சேர்ந்தாம பார்த்ததே 20 புத்தகம் தான் பார்த்துருக்கேன். ஆக நண்பர்களே, காலத்தை வென்ற கவிஞன் குருதேவர் மகாகவி தாகூரின் 150வது ஆண்டு விழாவின் முகாந்திரமாக ஆரோவிலின் தமிழ் மரபு மையமும் சாகித்ய அகாடமியும் இணைந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கருத்தரங்கிலே எனக்கு இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சதுக்கு கற்றறிவாளரும் ஞானம் நிறைந்த பெரியவர்களும் ஆய்வாளர்களும் கவிஞர்களும் எல்லா விதத்திலும் என்னை விட சிறப்பு மிக்க உங்கள் அத்தனை பேருடைய பாதைகளில் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதற்கண் படைக்கின்றேன். எனக்கு இந்த ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது ஆரோவிலின் அக்கா பாரதி கண்ட புதுமை பெண்ணு சொல்லுவாங்க. பாரதியின் மூலமாக இன்னொரு பொம்பளை பாரதியாக தமிழகத்திலே உலகிக் கொண்டிருக்கும் நல்லதொரு எழுச்சி பாடல்களை தந்து கொண்டிருக்கும் என்னுடைய அம்மா கவிஞர் மீனாட்சி அவர்களுக்கு என்னுடைய முதற்க நன்றியையும், பள்ளி முடித்து கல்லூரிக்கு போகின்ற காலத்திலே நாடகத்தில் நடைபெறுகின்ற துவங்குகின்ற நேரத்தில் தொட்டு இப்பொழுது வரையிலும் என்னுடைய படைப்புகளுக்கும் ஆக்கப்பூர்வமான இயக்கங்களுக்கும் என்னுடைய உத்வேகத்தையும் உற்சாகமும் குறையாமல் உந்து சக்தியாகவும் ஊக்கமும் தந்து கொண்டிருக்கக்கூடிய நான் நேசிக்கும் மாபெரும் கவிஞன் கிருஷி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இலக்கிய கூட்டங்களில் பேசுறதுக்கு ஒண்ணுதான் தெரியணும். என்ன தெரியணும்னா இலக்கியம் தெரியணும். நண்பர்களே, இந்த கூட்டத்தில் நான் இலக்கிய கர்த்தாவாகவோ கவிஞனாகவோ வந்து நிற்கவில்லை. எங்களுக்கு என்ன ஒரு வசதினா, இந்த அழைப்புகளை நீங்கள் பார்த்தால் தெரியும், இது தாகூரின் சாதாரண படம் அல்ல, கவிஞன் தாகூரின் படம் அல்ல. கிட்டத்தட்ட தி ஜெஸ்டர் ஆஃப் an actor என்று எங்களால் எளிதில் கண்டுகொள்ள முடியும். ஒருவர் எப்படி உட்கார்ந்து இருக்கிறாரோ அடுத்து முனைவர் செல்லப்பன் சார் பின்னி எடுத்துருவாரு என்பது அவருடைய ஆயிரத்த உடல் கூறுபாடுகளிலிருந்தே நாங்கள் சொல்லிடுவோம். அது நடிகனுடைய கூறுபாடு. நீங்க நல்லா இதை பார்த்தால் தெரியும். ராஜா வேடம் பூண்ட ஒரு நடிகர் தாகூரை அழைப்பதிலே இட்டு 1.5 நூற்றாண்டு காலம் கழித்து சாகித்ய அகாடமியும் தமிழ் மரபு மையம் ஆதரவில் நடத்தி கொண்டிருக்கிற விழாவில் நடிகனை பெருமைப்படுத்தி இருக்கிறீர்கள். ஒரு சாதாரண நடிகனுடைய வணக்கத்தை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கட்டுரையை காலத்தை வென்ற கலைஞனுக்காக நான் காலம் கருதி சுருக்கமாக முடித்து அமர்கின்றேன். நவீன தமிழ் நாடகங்களில் தாகூர் நாடகங்களின் தாக்கம். இந்த தலைப்பு கொடுத்த அடுத்த வினாடியே எனக்கு ஏக்கம். ஏன்னா நவீன தமிழ் நாடகங்கள்ல என்ன அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, எது நவீன தமிழ் நாடகம்? என்ன நாடகம்? ஏன்னா நவீன தமிழ் நாடகம் என்னதுங்க? நாடகம் மெகா சீரியல் மட்டும்தான் நம்ம ஆளுக்கு தெரியுமே தவிர நவீன தமிழ் நாடகம்னா என்னன்னு தெரியாது. அப்புறம் தாகூர் நாடகம் எழுதிட்டாரு, பாட்டு தான் எழுதுனவர் அப்படின்னு பல பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஆக மொழிபெயர்ப்புக்காக நான் கேட்டப்போ, மொழிபெயர்ப்பு அவர் ஏதாவது நாடகங்களை தமிழ்ல மொழிபெயர்த்தது இருக்குதா யான்னு கேட்டப்போ எனக்கு உதவி செய்ய முதலில் முன் வந்தது சாகித்ய அகாடமியினுடைய தென்மண்டல செயலாளர் மதிப்புக்குரிய திரு பொன்னுதுரை சார். அவர் யாரு என்ன தெரியாது. நான் என்ன நினைச்சேன்னா அவருக்கு ஒரு 59 வயசு 60 வயசு இருக்குன்னு நினைச்சேன். நேரில் பார்த்தா இளைய மாதிரி துள்ளி துள்ளி ஓடிக்கிட்டு இருந்தார் காலையில்.
நாடகங்கள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கா? அதைத்தாங்க நீ கொஞ்சம் போன கீழே வைக்க சொல்றேன். போன கீழே வச்சேன். மறுபடியும் அவர்கிட்ட ஃபோன் வந்தது. இன்னும் ஒரு 12 மணி நேரத்தில் உங்க வீட்டு வாசல்ல மொழிபெயர்ப்பு இருக்கு, ஆர்கியூஸ் இருந்து நான் எடுத்து அனுப்புறேன் அப்படின்னா அதற்கு என்னுடைய வணக்கங்களையும் நன்றியையும் என்றென்றும் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, பசியில் வர்றவனுக்கு சோறு போடுவதை விட என்ன விஷய ஞானம் என்று கேட்டு தெரிந்து கொள்பவனுக்கு கொடுக்கக்கூடிய படைப்பு இருக்கிறதே, அது மாபெரும் பணியாக நான் மதிக்கின்றேன். இந்த சபையில் அப்படிப்பட்ட மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல கருத்தரங்கமாக இந்த ஆய்வு காலையில் கேட்டதெல்லாம் எப்படி இருந்ததுன்னா, சிபிஐயா பேசும் பொழுதும் பெரியவங்க நம்ம பிரேமாமா பேசும் பொழுதெல்லாம் கேட்கறதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, இது வேறு எந்த நடிகருக்கும் கிடைத்த பெரிய வாய்ப்பு. தாகூர் நடிகராக இருந்து எனக்கு நல்லாசி வழங்கிய ஒரே புண்ணியத்துக்காக எனக்கு கிடைச்சிருக்குன்னு நான் பெருமையோடு நினைத்துக் கொண்டு என்னுடைய கட்டுரையை வாசிக்க ஆரம்பிக்கிறேன். நான் வேலை செய்யும் பொழுது கடவுள் என்னை கௌரவிக்கிறார். பாடும்போது என்னை காதலிக்கிறார். இந்த வரிகளை சொன்னவர் பிறந்து கிட்டத்தட்ட 1.5 நூற்றாண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. மகாகவி ரவீந்திரநாத் தாகூரின் கவிதை வரிகள். உலகில் தோன்றிய எல்லா கவிஞர்களும் பெரும்பாலும் கவிதைகளையும் சில சமயங்களில் கதை கட்டுரைகளையும் தந்திருக்கிறார்கள். வங்கத்தில் தோன்றிய தாகூர் மட்டுமே கதை, கவிதை, நாடகம், இசை, நாட்டியம், ஓவியம், நடிப்பு, தத்துவம், ஆன்மீகம், காப்பியம் என்று பன்முகங்களிலும் திறன்பட்ட மாபெரும் கலைஞராக நிமிர்ந்து நிற்கிறார். உலகை நிமிர்த்தி நிற்கிறார். அவர் எழுதிய நாடகங்களில் பல வகைகள் உண்டு. அவைகளெல்லாம் எப்படி நவீன தமிழ் நாடகத்திற்கு உரமாக அமைந்து கொண்டிருக்கிறது என்று இக்கட்டுரையில் காணலாம். நண்பர்களே, தாகூர் என்ற ஒரு இலக்கியவாதி, தாகூர் என்ற உலகிற்கே வியந்து பாராட்டத்தக்க அளவிற்கு இலக்கிய படைப்புகளை இலக்கிய செறிவோடு தந்த ஒரு மாபெரும் படைப்பாளியுடைய நாடகங்கள் வந்து கொண்டிருந்த நேரத்தில், ஒரு வற்றாத கங்கை மாதிரி தாகூர் தெரிந்து நாடகங்கள் வந்து கொண்டிருந்த நேரத்தில், அன்றும் சரி இன்றும் சரி தமிழ்நாடு நாடகத்தில் ஒரு சமுத்திரம் போல் நிறைவாக இருந்து கொண்டேதான் இருந்தது. ஆக அதனுடைய தாக்கம் காலையில் பேசிய பெரியவர்கள் சொன்னது போலவே பெரிய அளவில் இதில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனால் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை ஓரளவிற்கு என்னால் முயற்சி செய்கிறேன். பங்கிம் சந்திரர் போன்ற மாபெரும் எழுத்தாளர்கள் தாகூரின் சமகாலத்தவரை மூத்தவராக இருந்தாலும் சமகாலத்தில் இலக்கிய உலகில் ஒருவருக்கொருவர் நட்பு பாராட்டியவரும் கூட. மாபெரும் கவிஞர் ஹென்றி விவியன் தெரோசியா வங்கத்தில் முதலாக பகுத்தறிவுவாத இயக்கத்தை இலக்கியங்களில் கொண்டு வந்தவர். மேலும் வங்க இலக்கியத்தின் மறுமலர்ச்சிக்கு முன்னோடியாக விளங்கிய கவிஞர் மைக்கேல் மதுசூதன் தத் இந்திரஜித் வதை எனும் காப்பியம் இயற்றியவர் மற்றும் இலக்கிய கர்த்தாக்களுக்கு அடைக்கலம் தந்த ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், தாகூரின் தந்தை தேவேந்திரநாத் தாகூர் போன்ற முன்னோர்களின் இலக்கிய வெளிப்பாடுகளை ஒட்டி தாகூர் ஒரு நல்ல படைப்பாளியாக உருவெடுத்தார். தாகூருக்கு முன்னும் சமகாலத்திலும் விளங்கிய வங்கத்து நாடக இலக்கிய போக்குகள் தாகூர் என்ற தரமான படைப்பாளியை தரணிக்கு தந்தது. மேலும் பவுன்ஸ் பற்றி எனக்கு முன்னால் பேசிய திறனாய்வாளர் சொன்னார். பவுன்ஸ் என்ற வீதிகளில் பாடி பிழைப்பவர்கள் கிட்டத்தட்ட இறை பித்து பிடித்தவர்கள் என்று வழங்கப்படுபவர்கள். அவர்கள் இசைக்கும் பாமரர்களின் இசை தாகூரின் பிற்கால இசை பாடல்களுக்கும் இசை செறிவுள்ள காப்பியங்களுக்கும் அடித்தளமாக அமைந்தன என்றும் சொல்லலாம். ஜோதிர்நாத் தாகூர் என்ற தாகூரின் சகோதரர் எழுதிய எண்ணற்ற நாடகங்கள் தாகூருக்கு உந்து சக்தியாக விளங்கின. பல சுவைகள் வெளிப்படும் அந்நாடகங்களில் தொடர்ந்து நடித்து தாகூர் நல்ல நடிகராகவும் விளங்கினார். தம் 16வது வயதில் நாடகங்களில் நடிக்க ஆரம்பித்தார். தம் 20வது வயதில் நாடகங்களை எழுத தொடங்கினார். தன்னுடைய சகோதரி சொர்ணகுமாரி நடத்தி வந்த பாரதி என்ற இலக்கிய இதழில் தன்னுடைய படைப்புகளை வெளியிட்டிருக்கிறார். தாகூருடைய நாடகங்களை பற்றி ஸ்ரீ பிரம்மநாத பிஷி என்ற அரிய பெருமகனார் அற்புதமான விளக்கங்களை தந்திருக்கிறார். தாகூரின் புகழ்பெற்ற நாடகங்களாக முதல் நாடகம் வால்மீகி பிரதிபா, மாயார் கேலா, மாயையின் விளையாட்டு, ஜீவபலி, சித்ரா, பிரம்மச்சாரிகள் சங்கம், ராஜா, தபால் ஆபீஸ், முக்ததாரா, ரக்தகரவி,
போன்றவைகள்